வணக்கம். இப்ப வந்து 9வது பாடம் படிக்க போறோம். அது வந்து கம்யூனிகேஷன் இன் ஆர்கனைசேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பாடம். ஸோ இது நாங்க ஏஎல்ல படிச்சதையே திரும்ப நாங்க இங்க வந்து ரிவிஷனா படிக்க போறோம். அவ்வளோதான். இப்ப வந்து கம்யூனிகேஷன் என்று சொன்னா வந்து ஓகே. கம்யூனிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன்னா என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு ப்ராசஸ். அதாவது நார்மலா நாம ப்ராசஸ்ன்னு எப்ப சொல்லுவோம்னா, ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் இருந்தா வந்து நார்மலா அது ஆக்டிவிட்டி என்னுவோம். ப்ராசஸ்ன்னு சொன்னோம்னு சொன்னா வந்து, அங்க வந்து நிறைய செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்க போகுது. சரியா? அதனால தான் நாம வந்து அத ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப கம்யூனிகேஷன்னு சொன்னா வந்து, இப்ப நான் உங்களோட கம்யூனிகேட் பண்றேன். இதோட மீனிங் என்னன்னா, இப்ப நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது டிரான்ஸ்மிட்டிங். அதாவது நான் உங்களுக்கு வந்து என்ன, அந்த தகவல நான் உங்கள்ட்ட கடத்துறேன். கடத்தி ஒரு பெர்சன்ட்ட இருந்து இன்னொரு பெர்சனுக்கு வர்றது தான் வந்து இந்த கம்யூனிகேஷன்னு சொல்லுவோம். இப்ப கம்யூனிகேஷன்ன்றது வந்து, இப்ப வந்து ஒரு ப்ராசஸா இருக்கு. பை விச் இன்ஃபர்மேஷன் இஸ் எக்ஸ்சேஞ்ச்ட் அண்ட் அண்டர்ஸ்டூட் பை 2 ஆர் மோர் பீப்பிள், யூசுவலி வித் த இன்டென்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் மோட்டிவேட் பிஹேவியர். இதுண்ட ஏன் நாம வந்து இப்போ நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றேன்னுடா, ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும், அதே சமயம் மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு ரீசனாவும் இருக்கு. சரியா? இப்ப கம்யூனிகேஷன் வந்து ஏன் கம்யூனிகேஷன் வந்து வை கம்யூனிகேஷன் மேட்டர்ஸ். கம்யூனிகேஷன் ஏன்னு சொன்னோம்னா, இப்ப நான் ஒரு தகவல உங்கள்ட்ட வழங்குறதுக்கு கம்யூனிகேஷன் தேவைப்படுது. அதே சமயம் இப்போ உங்கள்ல ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும், அந்த பிரச்சனைய என்னன்னு அறிஞ்சு கொள்றதுக்கு நீங்க கம்யூனிகேட் பண்ணாதான், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னால அறிஞ்சு கொள்ள முடியும். இப்ப நீங்க வாய்மொழி மூலமா மட்டும் நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு இல்ல, இப்ப உங்களோட பிரச்சனைய. இப்ப நாங்க ஒரு சிலர் வந்து உங்களோட ஃபேஸ பார்த்தாலே ஓகே. தெரிஞ்சிடும். இந்த கம்யூனிகேஷன்ன்றது வெறுமனே வாயால சொல்றது, அதோட மெசேஜ் டைப் பண்றது மட்டும் இல்ல. இப்ப நாம ஒரு எக்ஸ்பிரஷன வச்சு கூட எங்களால கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப வந்து ஒரு இப்ப ஊழியர்ஸ் ஊழியர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனைய கம்யூனிகேட் பண்ணா தான், அத சால்வ் பண்ணி எங்களால வந்து என்ன அச்சீவிங் கோல், அதாவது மெயினாவே அந்த கோல அச்சீவ் பண்றது கூட இந்த கம்யூனிகேஷன் இருந்தா தான் எங்களால அ அந்த கோல கூட அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். நார்மலா அந்த அனுப்புபவர், செய்தி, ஊடகம் அந்த மாதிரி. இப்ப வந்து அனுப்புபவர், அடுத்து வந்து செண்டர், அது வந்து மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ் வந்து ஒரு மீடியமால வந்து ரிசீவருக்கு போகும். ரிசீவர் வந்து அந்த மெசேஜ வந்து டீகோடிங் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அது மெசேஜுக்கு ஃபீட்பேக் குடுக்க போறேன். இப்ப நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் அதாவது ஒருத்தர் வந்து இப்ப நான் ஒரு எக்ஸ்ன்ற ஒரு ஆள் வந்து உங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன். இப்ப நான் ஒரு டைப் பண்றேனே. இப்போ நான் வந்து உங்களுக்கு அ இந்த ப பிரைஸ் கிவிங் 10ஆம் திகதி அ டிசம்பர் மாதம் நடக்கப் போகுது என்ற மாரி நான் சொல்றேனுண்டா, நான் அத வந்து என்ன செய்ய போறேன், ஒரு மெசேஜா உங்களுக்கு சரி நான் உங்களுக்கு ஃபோன்ல டைப் பண்ண போறேன்னா, 10ஆம் திகதி டிசம்பர் மாதம் உங்களுக்கு நான் ஒரு பிரைஸ் கிவிங் இருக்குன்னு நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது என்கோடிங். அதாவது என்கோடிங்ன்றது வந்து கன்வெர்ட்டிங் அ மெசேஜ் டூ சிம்போலிக் ஃபார்ம். ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு அந்த ஒரு மெசேஜா போடுறேன். அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு நான் ஃபோனால உங்களுக்கு கன்வெர்ட் பண்றேன். அந்த மெசேஜ் வந்து ஃபோனால உங்களுக்கு வருது. நீங்க உங்களுக்கு வந்தா அந்த மெசேஜ் வந்து நீங்க டீகோடிங். டீகோடிங் என்ற மீனிங் வந்து இன்டர்பிரிட்டிங் சென்டர்ஸ் மெசேஜ். அதாவது நீங்க வந்து உள்ளுணர்வு சார்ந்து இன்டர்பிரிட் பண்றது. நீங்க வந்து கணிக்கிறதா, இதுதான் சொல்லியிருக்காங்கன்றது வந்து டீகோடிங். இப்ப ஃபீட்பேக்க நீங்க குடுக்க போறீங்க. இப்ப நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அதுக்கு நீங்க வந்து ரிப்ளை பண்ற மாரி ஒரு ரியாக்ட் ஆச்சு நார்மலா WhatsAppல நாங்க ரியாக்ட் பண்ணுவோம் தானே! ஸோ அந்த ரியாக்ட் கூட ஒரு ஃபீட்பேக்கா இருக்க போது. எப்படி இருந்தாலும் நாய்ஸஸ் இருக்க போது ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல. ஓகேவா? என்கோடிங்ன்றது வந்து கன்வெர்ட்டிங் த மெசேஜ் இன்டு சிம்போலிக் ஃபார்ம். அடுத்து டிகோடிங்ன்றது வந்து ரிசீவர் வந்து அந்த மெசேஜ வந்து என்ன செய்ய போறீங்க? இன்டர்பிரிட் பண்ண போறீங்க. சென்டர்ஸ் இந்த மெசேஜ். ஓகேவா? இப்ப நார்மலா கம்யூனிகேஷன்னு சொன்னா வந்து த ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ மெசேஜ் பிட்வீன் 2 ஆர் மோர் பீப்பிள். ஓகே? இப்ப ஒருத்தருக்கு மட்டும் சொல்றது கம்யூனிகேஷன் இல்ல தானே! இப்ப நான் உங்களுக்கு இப்ப வந்து என்னோட ஒருத்தர் வந்து ஃபோன் கால்ல இருந்தாங்கன்னா, ஸோ நான் அத வந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் நான் வந்து மெசேஜ வந்து கன்வெர்ட் பண்ணுவேன். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்.
இதுவே எனக்கு முன்னுக்கு 2 பேர் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட டீமா நின்று கழிச்சிட்டு இருந்தேன்னா, நான் சொல்றத என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கேட்க போறாங்க. அதுவே மோர் பீப்பிள்ஸ் ஒரு மீட்டிங்ல கதைக்கிறது வந்து நாங்க மோர் பீப்பிள் அந்த மாரி கம்யூனிகேட் பண்றது மாரி சொல்லுவோம். இப்ப இதுல வந்து ஒன்லி ரான்ஸ் இப்ப நான் சொல்றதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க மத்தவங்களுக்கு விளங்காம நான் இந்த சும்மா சொல்லிட்டு இருந்தேன்டா, அது வந்து என்னது கம்யூனிகேஷனா இருக்காது. அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ணணும் அந்த மெசேஜ். ஓகேவா? அடுத்து வந்து சென்டர். இப்ப நான் வந்து உங்களுக்கு சென்டரா இப்ப இருக்கேன். இப்ப நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இஸ் எனிஒன் ஹூ விஷஸ் டு கன்வே அன் ஐடியா ஆர் கான்செப்ட் டு அதர்ஸ். இப்ப நான் உங்களுக்கு வந்து இந்த பாடத்தின் ஒரு ஐடியா, ஒரு கான்செப்ட்ட நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நான் வந்து என்னது, உங்களுக்கு வந்து சென்டரா இருக்க போறேன். or to seek information or to express the thought or emotions. ஓகே. இப்ப நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் தகவல பெறணுன்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து என்ன செய்றேன், கன்வே பண்றேன் இந்த ஐடியா, கான்செப்ட்ட நான் உங்களுக்கு சொல்றேன். இதுவே ரிசீவர்ன்னா அது நீங்க. இட்ஸ் த பெர்சன் டு whom the message is sent. யாருக்கு இந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகுதோ, அவர் வந்து ரிசீவரா இருக்க போகுது. சரியா? Decodes the message and provides feedback to the sender. இப்ப நீங்க வந்து அதுக்கு ஃபீட்பேக் இப்ப நார்மலா இப்ப Zoom நடக்குதுன்னா, இது நாங்க ஒரு ரெக்கார்டிங்கா போறதுனால நீங்க பிறகுதான் வந்து இந்த வீடியோவ பார்ப்பீங்க. இதுவே நாங்க ஒரு Zoom கிளாஸ்ல இருந்தோம்னா, இப்போ விளங்குதான்றப்போ நீங்க என்ன செய்வீங்க? ஃபீட்பேக் குடுப்பீங்க. ஓம் விளங்குது, இல்ல விளங்கலையா? டவுட் கேட்பீங்க. சோ இதுகள் வந்து ரிசீவரா நீங்க செய்யக்கூடியது. சரியா? இப்ப என்கோடிங்ன்னா விளங்குது, கன்வெர்ட்டிங் அ மெசேஜ் டு சிம்பாலிக் ஃபார்ம். டீகோடிங்ன்றது வந்து ரிசீவர் வந்து என்ன சென்டர் இந்த மெசேஜை வந்து இன்டர்பிரிட் பண்றது. அப்புறம் மெசேஜ்ன்றது வந்து வாட் இஸ் கம்யூனிகேட்டட். நார்மலா வாட்ஸ்அப்ல இப்ப எல்லாரும் மெசேஜ் பண்றது தானே. ஸோ வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு மெசேஜ் பண்ணீங்கல்ல, இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை டைப் பண்ணி அனுப்புறது. இப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னா வந்து ஓகே, நாளைக்கு நீ இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு வா. எக்ஸாம்பிளுக்கு பர்பிள் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு வா. இது மெசேஜ். வாட் இஸ் கம்யூனிகேட்டட், என்ன கம்யூனிகேட் பண்ணப்படுது, அதாவது இந்த பர்பிள் கலர்ல நீ ட்ரெஸ் போட்டுட்டு வா என்ற அந்த மெசேஜ் வந்து கம்யூனிகேட் பண்ணப்படுது. சரி, அப்புறம் சேனல் என்று சொன்னாங்க த மீடியம் த்ரூ விச் மெசேஜ் ட்ராவல்ஸ். ஓகே, இப்ப சேனல்னு சொல்றது வந்து மீடியம், என்ன மீடியமால வந்து நீங்க மெசேஜ் ட்ராவல் பண்ணப்படுது. வந்து ஃபோனால நீங்க மெசேஜ் ட்ராவல் பண்ணலாம். இல்ல ஃபேஸ் டு ஃபேஸா இருக்கும். ஸோ நிறைய ஊடகங்கள், அதாவது ஊடகத்த சொல்லியிருக்கு. சரியா? அடுத்து வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒன்று வெர்பல் கம்யூனிகேஷன், 2வது நான் வெர்பல் கம்யூனிகேஷன். வெர்பல் கம்யூனிகேஷன் சொன்னா வந்து இந்த இதுலயே இருக்கு. வெர்பல்ன்றது வாய்மொழி மூலம். சரியா? வாய்மொழி மூலமா கம்யூனிகேஷன் டிரான்ஸ்மிட்டட் வித் வேர்ட்ஸ். ஒன்று ஸ்போக்கன் ஓ ரிட்டன். ஓகே. நான் வெர்பல்னு சொன்னா வந்து வேர்ட் இல்லாம, இப்ப வெர்பல்ன்றது வந்து வேர்டால, ஒன்று ஸ்போக்கன் இல்ல ரிட்டனால. இப்ப நீங்க லெட்டர் போடலாம், அதுல ஒரு வேர்ட் இருக்கும். ஸ்போக்கன்னா நாங்க கதைக்கும் போது அந்த வேர்ட் இருக்கும். ஸோ அது வந்து வெர்பல் கம்யூனிகேஷன். நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொன்னா வந்து வித்தவுட் வேர்ட்ஸ். நான் வெர்பல்னு சொன்னா வந்து வித்தவுட் வேர்ட்ஸ். ஓகே, பாடி லாங்குவேஜ், வெர்பல் இன்டோனேஷன்ஸ். சரியா? இதெல்லாம் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஓகே. அடுத்து வந்து சேனல் ரிச்னஸ் refers to the capability of the medium of communication to transmit information, including the abilities to handle different cues simultaneously, encourage feedback, focus personally on the receiver. இப்போ சேனல் ரிச்னஸ் சொன்னா வந்து ரிச்சா இருக்கிறது, எல்லாத்துலயும் பணக்காரரா இருக்கிறது, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் ரிச்ன்றது. இப்போ சேனல் ரிச்னஸ் சொன்னா வந்து இப்ப நாங்க ஒரு மீடியம் யூஸ் பண்றோம், அதாவது ஃபோன் நான் எடுத்துக்கொள்றேன். இப்ப ஃபோனால வந்து நிறைய நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. மற்றதோட ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த சேனல நான் வந்து டிசைட் பண்றேன், இல்ல செலக்ட் பண்றேன்னா இந்த அபிலிட்டிகள் இருக்கணும். அதாவது என்கரேஜ் ஃபீட்பேக். இப்ப என்னால வந்து அந்த ஃபீட்பேக்க என்கரேஜ் பண்ணக்கூடிய மாரி இருக்குதா? பெர்சனலா அந்த ஒரு ரிசீவர்ஸ வந்து எங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியுதா? அடுத்து வந்து ஹேண்டில் டிஃபரெண்ட் கோர்ஸ் சிமல்டேனியஸ்லி. சரியா? இப்ப வந்து பார்த்தோம்னா, இதுல என்ன சொல்லியிருக்கேன்டா, இப்ப ஹை சேனல் ரிச்னஸ் அண்ட் லோ சேனல் ரிச்னஸ். இப்ப ஹை சேனல் ரிச்னஸ் சொன்னா வந்து
எது எந்த சேனல்ஸ்லயே பெட்டர் என்ன மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் தான் பெஸ்ட்ன்றோம். இப்போ என்ன சொன்ன வந்தோம்னா, இப்ப நார்மலா லெக்சரர்ஸ் இருக்காங்க தானே, லெக்சரர்ஸ் வந்து லெக்சர்ஸ் நடத்துவாங்க. இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். இப்ப நாங்க முன்னுக்கு இருப்போம்னு வைங்களேன். முன்னுக்கு இருக்கன்னா அவங்க வந்து ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து கழிச்சிட்டு விளங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நாங்க ஸ்டார்ட்டிங்ல அவங்களுக்கு விளங்குது. அப்ப நாங்க என்ன இப்படி இருந்து பார்த்துட்டு இருப்போம். விளங்குதா? ஓகே. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன வச்சு பிள்ளைகளுக்கு விளங்குதுன்னு ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. இதுவே ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து காய்ச்சோம்னா, அவங்க காய்ச்சிட்டு இருக்காங்கன்னா, நாங்க இப்படி பார்த்துட்டு இருப்போம். ஆனா, எங்களோட ஃபேஸ் கூட என்ன செய்யுது? ரியாக்ட் பண்ணும். அதாவது எங்கள்ட என்ன மைண்ட் செட்டோ, அது வந்து எங்களோட ஃபேஸ்ல தெரியும். இப்ப களைச்சுப்போ, இல்ல இன்னும் விளங்கலன்றப்போ, நாங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா, அவங்களுக்கே விளங்கும், எங்களுக்கு விளங்கலன்னு. சரி, அது மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். எங்களால அவங்களால எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ அதாவது அந்த எக்ஸ்பிரஷனால வச்சு அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய மாரி இருக்கும். இப்ப இது அட்வான்டேஜ் வந்து பெர்சனலா இருக்கும். இப்ப அவர் வந்து என்ன தனித்தனியா வந்து ரிசீவர்ஸ கவனிக்கக்கூடிய மாரி இருக்கும். அடுத்த ஃபீட்பேக் வந்து ஃபாஸ்ட் ஃபீட்பேக்ன்றது எங்களுடைய எக்ஸ்பிரஷன். அப்புறம் 2 வே 2 இது மாரி இப்ப வந்து லெக்சர்ஸ் கேள்வி கேட்டோம்னா, நாங்க நேருக்கு நேரா பதில் சொல்லக்கூடிய மாரி இருக்கும். இப்ப வந்து ஏ டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொன்னா வந்து, நோ பெர்மனன்ட் ரெக்கார்ட். இப்ப நேரா ஒருத்தரோட வந்து நாங்க நேரா மூஞ்சிக்கு மூஞ்சி கழிச்சுட்டு போனோம்னா, அங்க ஒரு ரெக்கார்டிங்கும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அது அந்த என்ன அந்த இடத்தோடயே முடிஞ்சிடும். ஸ்போட் ஸ்பான்டேனியஸ் அதாவது அந்த இடத்திலேயே முடிஞ்சிடும். அடுத்து வந்து டிஃபிகல்ட் டு டிசெமினேட். சரியா? அடுத்து வந்தீங்க பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் பெட்டர். அப்புறம் டெலிஃபோன் ஓகே. அப்புறம் எலக்ட்ரானிக் மெசேஜஸ், அப்புறம் லெட்டர் அண்ட் மெமோஸ், அப்புறம் ரிப்போர்ட்ஸ் வந்து லோ சேனல் ரிச்னஸா இருக்கும். ஏன் அதிண்ட அட்வான்டேஜ்ன்னு சொன்னா வந்து பெர்மனன்ட் ரெக்கார்டா இருக்கும். லெட்டர் குடுத்தோம்னா பெர்மனன்ட் ரெக்கார்டிங் தான் நீங்க தந்திருக்கேன்டு ஒரு ரெக்கார்டா இருக்கும். ப்ரீ ப்ரீமீடியேட்டட் அண்ட் ஈஸி டு டிசெமினேட். அடுத்து வந்து டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இம்பர்சனல். அடுத்து வந்து ஒன் வே, ஸ்லோ ஃபீட்பேக். ஓகே. அடுத்து வந்து ஆர்கனைசேஷனல் கம்யூனிகேஷன். ஆர்கனைசேஷனல் கம்யூனிகேஷன்ல வந்து include all the patterns, networks, and systems of communication within a organization. Patterns, networks, and system of communication organizationக்குள்ள இருக்கும். இப்போ important aspect of the organizational communication, formal versus informal, direction of communication flow, communication networks. இப்போ நார்மலா இப்போ ஒன்று பார்ப்போம். ஃபார்மல் கம்யூனிகேஷன் சொன்னா வந்து இது வந்து வித்தின் செயின் ஆஃப் கமாண்ட் ஓர் டாஸ்க் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வித்தின் த செயின் ஆஃப் கமாண்ட் ஓர் டாஸ்க் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃபைன் பை த ஆர்கனைசேஷன். அடுத்து வந்து இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் சொன்னா வந்து இது வந்து பர்சனல் கம்யூனிகேஷன் சேனலா இருக்க போகுது. சரியா? இது வந்து எக்ஸிட் த outside of the formally authorized channel. Okay? Exist outside the. Okay? Okay. அடுத்து வந்து direction of communication flow, upward communications, downward communication, coordinate. சரியா? இப்ப வந்து upward communication சொன்னா வந்து லோ லெவல் மேனேஜர்ஸ் வந்து டாப் லெவல் மேனேஜர்ஸுக்கு கம்யூனிகேட் பண்றது தான் அப்வர்ட் கம்யூனிகேஷன். இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன்ஸை சொல்லுவோம், பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் கிரீவன்ஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது லோ லெவல்ல இருந்து டாப் லெவல்கிட்ட கொண்டு போய் கம்யூனிகேட் பண்றது தான். இது வந்து இன்டர்பிரிட்டா இருக்கும். சரியா? அடுத்து வந்து டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் சொன்னா வந்து டாப் லெவல் என்ன செய்ய போகுது, லோ லெவல் ஆட்களுக்கு வந்து எம்ப்ளாயிஸுக்கும் வந்து என்ன செய்ய தகவலை வந்து வழங்குற ஒரு கம்யூனிகேஷனா தான் இது இருக்கு. அதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் கோல்ஸ் அண்ட் ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக் இதெல்லாம். அடுத்து வந்து கோஆர்டினேட் வந்து ஹொரிசான்டல் கம்யூனிகேஷன். இது வந்து inter department problem solving, inter department coordinations and change initiative and improvements. அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள. சரியா?
ஏற்படுற வந்து ஒரு கம்யூனிகேஷனா இருக்க போகுது. அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ். The vertical and horizontal flow of communication can be combined into the variety of pattern called communication network. அதாவது வெர்டிக்கலாவும் நடக்கும், horizontal flow of the communication வந்து கம்பைன்ட் ஆகும் வெரைட்டி ஆஃப் பேட்டர்ன்ஸ்ல. சரியா? வெர்டிக்கல் அண்ட் horizontal flow of communication. ஃபார்மல் நெட்வொர்க்ஸ் அண்ட் இன்ஃபார்மல் நெட்வொர்க்ஸ். இப்போ நெட்வொர்க்ஸ்ன்னு சொல்றது வந்து நார்மலா எல்லாத்தையும் இணைச்சிருக்கிற ஒரு என்ன சொல்ற, இப்போ நெட்வொர்க்னா நாங்கள் நார்மலா என்ன சொல்ற, நெட்வொர்க் இருக்குன்னு சொன்னா வந்து நிறைய இடத்துல தொடர்பு இருக்கிற மாதிரி. இப்போ வெர்டிக்கல் அண்ட் ஹொரிசோண்டல் ஃப்ளோ கம்யூனிகேஷன் வந்து கம்பைன் ஆகுது வெரைட்டி ஆஃப் பேட்டர்ன்ஸ். நெட்வொர்க்ஸ்ன்றது வெரைட்டி ஆஃப் பேட்டர்ன்ஸ். ஓகே. ஃபார்மல் நெட்வொர்க், இன்ஃபார்மல் நெட்வொர்க். ஓகே. ஃபார்மல் ஆர்கனைசேஷனல் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ன்றது வந்து இப்போ வந்து வீல் இப்ப ஒன்று, இப்ப இவர் வந்து இவருக்கு சொல்லி இப்ப ஒரு நார்மலா என்னன்னு சொல்லலாம், டாப் லெவல் மேனேஜர் ஒருத்தர் வந்து உங்களுக்கு மீட்டிங் வச்சு டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு மீட்டிங் வைக்கிறது. சரியா? அடுத்த வந்து வை, அடுத்த செயின், இப்ப ஒருத்தங்கள்ட்ட இருந்து ஒருத்தங்கள்ட்ட போறது. அப்புறம் சர்க்கிள் அண்ட் ஆல் சேனல். இதெல்லாம் வந்து என்ன, நார்மலா ஃபார்மல் ஆர்கனைசேஷனல் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கா இருக்க போகுது. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் என்று சொல்றது வந்து ஒருத்தர் மெயினா இருப்பார், மிச்சாக்களுக்கு வந்து தகவலை வழங்குறது. சரியா? அப்படின்னு பார்க்கும்போது வை அண்ட் வி இதுல வந்து இவர் தான் மெயினா இருக்க போறாங்க. இந்த சென்ட்ரல், அதாவது சென்டர்ல இருக்கிறவங்க தான் மெயினா இருக்க போறாங்க. டீசென்ட்ரலைஸ்ட்ன்றது வந்து எல்லாரையுமே இணைச்சு நாங்க வந்து என்ன செய்ய போறோம், தகவலை பரிமாற்ற போறோம்டா. இப்ப இங்க எல்லார்ட்ட இருந்து மாறி 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 போகும், இங்கேயும் மாறி 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 வந்து போகுது. இது வந்து சர்க்கிள் அண்ட் ஓல்ட் சேனல் வந்து டீசென்ட்ரலைஸ்டுக்கும், சென்ட்ரலைஸ்டுக்கு ஒய் சேனலும் வீல் சேனலும் இருக்க போகுது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் டாஸ்கா இருந்துச்சுன்னா வந்து இந்த சர்க்கிள் அப்புறம் ஓல்ட் சேனலும், அடுத்து வந்து ஃபாஸ்டராகவும் இருக்கணும், அதே சமயம் மூவ் அக்யூரேட்டாகவும் இருக்கணும்டா. ஒருத்தங்க மெயினா இருந்து சொன்னோம்னா அது ஃபாஸ்டராகவும் மூவ் அக்யூரேட்டாகவும் இருக்கும். இது வந்து கம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கு வந்து சென்ட்ரலைஸ் தான் சரி வரும். ஓகேவா? கம்ப்ளெக்ஸ் வந்து அதோட ஃபாஸ்டராகவும் மூவ் அக்யூரேட்டாகவும் இருக்கணுன்றதுக்கு இந்த சர்க்கிள் அண்ட் த ஓல்ட் சேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படும். அடுத்த இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனல் கம்யூனிகேஷன் சொன்னா வந்து இது வந்து கோசிப் சொல்லுவோம் தெரியுமா, அதுகள் இப்ப வந்து பொய்யா வதந்திகளை பரப்புற மாதிரி இருக்கும். இப்ப வந்து கோசிப் செயின்ன்றது வந்து ஒரு பர்சன் வந்து நிறைய சொல்றது. கிளஸ்டர் செயின்ன்றா மெனி பீப்புள் டெல்ஸ் அ ஃபியூ, நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றது வந்து இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனல் கம்யூனிகேஷன், அதாவது கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ். சரியா? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் gossips and probabilities and cluster. Okay. And technology and modern communication ண்டா இப்ப எப்படி கம்யூனிகேட் பண்றோம், டெக்னாலஜி இப்ப வந்து இப்ப நாங்க ஏஐ மெயினா சொல்லலாம். கம்யூனிகேட் பண்றதுக்குமே இந்த ஏஐயுமே மெயினா இருக்கு. இப்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி இருக்கு அப்படி எங்களால சொல்ல முடியாது. அதாவது முந்தி இருந்த கம்யூனிகேஷனுக்கும் இப்ப இருக்கிற கம்யூனிகேஷனுக்கும் வேறுபட்டு இருக்கு. அதுக்கு வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி இருக்கு. அதுபடி சொல்றதுதான் இந்த சப்ஜெக்ட். ஓகே.